2000 ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம சேலஞ்ச். தட்டுறோம் தூக்குறோம் இன்னைக்கு. மேம் இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது மேம்? எந்த பயனும் இல்லை. பொண்ணை பார்க்காத ஒரிஜினல் யானையா எப்படி நிற்கிது பாருங்களேன். இப்போ செட் ஆஃப் ஒர்க்கர் வச்சுட்டான். இங்கே இருந்தால் தான்டா உனக்கு வேலை, இங்கே இருந்தால் தான்டா அடுத்து உனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்விக்கி ஓட்டி 2000 ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ போன டைம் ஓட்டும் போது 1100 சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட டபுளாக 2000 ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ பார்த்துருக்கவங்களாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நியர்லி 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு 75 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் கொடுக்க தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டில் கொடுத்தாலுங்க, அது ஒரு 30 ரூபா. இப்போ செகண்ட் ஆர்டர் கொடுக்க போயிட்டுருக்கோம் விஆர் மாலில் பிக்கப் பண்ணி. ஸோ போயிட்டு அதுக்கு வந்துட்டு எவ்வளோனா 75 சம்திங் ஏதோ கொடுத்துறாங்க. 40 ரூபா சர்ஜு போட்டிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதில் வந்துட்டு 74 ரூபா, 40 ரூபா போனஸு, 40 ரூபா சர்ஜு போட்டிருக்கானுங்க, 30 ரூபா விஆர் மால்லேருந்து இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டரு. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்னு. டடன் இந்தியா, சைனா, யூகேலாம் போயிட்டு வருது. இவ்வளோ ஹோட்டல் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்டர் எப்படி ஃப்ளோ வருதுன்னு. இன்றைக்கி 2000 ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம சேலஞ்ச். தட்டுறோம் தூக்குறோம் இன்னைக்கு. பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. Hey Siri, will you marry me? guys, இப்போல்லாம் என்னன்னே தெரில, ரொம்ப உடம்புலாம் டயர்டாகி ரொம்ப சோம்பேறித்தனப்படுறேன். என்னன்னே தெரில. அதனால காலேஜ் டைம்லலாம், காலேஜ் முடிச்சு 6 இயர்ஸ் தான் ஆகுது. காலேஜ் டைம்லாம் காலையில் 5:30 ஆர் 6 o'clock எந்திரிச்சு பேப்பர் போட போயிட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு 10 o'clock காலேஜ் போயிட்டு, ஈவினிங் வந்துட்டு 4:30க்கு நான் திருப்பி வெல்டிங் பெட்ருக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 10-11 மணிக்கு தான் வந்து தூங்குவேன். டெய்லி ரொட்டீன் இதுதான். சண்டே மட்டும் தான் லீவு. சண்டேவும் காலையில் எழுந்திரிச்சு பேப்பர் போட போயிடுவேன். ஆனால் வந்துட்டு இப்போலாம் என்னென்னு தெரியல, இப்போ அந்தளவுக்குலாம் ஒர்க் பண்ணலை. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன எவ்வளோனே தெரியல. ஸோ அதுதான் இவ்வளோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம தானே மோட்டிவேஷன், வேறு யாரும் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் எந்திரிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அடுத்த ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் அமௌண்ட்டு 221, 11 கிலோமீட்ரு, 31 நிமிஷம். ஸ்விக்கி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. 5463. தேங்க்யூ. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:46. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 6 ஆர்டர் பார்த்துருக்கோம். 6 ஆர்டர்னா 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். 6 ஆர்டர் ஏன் கணக்கு காட்டுதுன்னா, ஒரு லாங் ஆர்டரு பார்த்தோம்ல, அந்த ஆர்டர் வந்துட்டு 6 ஆர்டராக காட்டுது. ஸோ இது வரைக்கும் 516 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபோர்த் ஆர்டரு வந்துட்டு 40 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ 40 நிமிஷம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப டிலே பண்ணனால வெறுப்பாயிடுச்சு நமக்கு. கைஸ் அப்புறம் அந்த ஆர்டர் முடிச்சுட்டு 20 நிமிஷம் ஆச்சு நெக்ஸ்ட் ஆர்டர் வர்றதுக்கு. அதுக்கப்புறமே ஆர்டரும் வரல. 3 மணி ஆச்சு. நான் 11 to 3 தான் ஸ்லாட் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு, ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டேன் மறுபடியும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. மத்தியானம் அவ்வளோ வெயில் கொளுத்துச்சு. இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்குது. கைஸ் இப்போ இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் எடுத்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் 20 ரூபா பிக்கப் இது. ஸோ இந்த டைமில் ஏன் இப்போது லாகின் பண்ணேன்னா, நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல 2000. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்.
ஸோ மேபி நான் லஞ்ச் வீக்கில் வந்துட்டு மினிமம் ஒரு 10 ஆர்டர் பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 40 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டான். ஸோ இது வரைக்குமே நம்ம 5 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு லாங் ட்ரிப் கணக்கில் 6வது ஆர்டர் காட்டிடுச்சு. ஸோ அதனால தான் இன்சென்டிவாவது முடிச்சு அதில் வரும்ல, அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பிளானு. எங்கே இருக்குன்னு தெரில, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். மேம் இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது மேம்? எந்த பயனும் இல்லை. மேம் ஸ்விக்கி மேம் லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கே வரணும்? மேலே ஸ்டெப்ஸில் ஏறி. ஓகே, அந்த கேட் ஓப்பனில் இருக்கே அதுவா? அந்த அக்காவை பாருங்களேன், நான் கேட்குறேன் ஒரு பதில் கூட சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஏர்ஃபோன் தான் மாட்டிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் கேட்குறேன். ஒருத்தன் வந்து நிற்கிறானே, சரி என்ன ஏது அப்படின்னு கூட கேட்கலல்ல. இருக்கலாம், ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாது. ஒருவேளை ஸ்ட்ரிக்டோ. ஏய், இதில் வந்தால் பக்கம் ப்ரோ, நான் அப்படி சுற்றி வந்தேன். ஆடுறா நீங்கள் ஸ்விக்கி வேணும்னே கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆக்குறானுங்க ப்ரோ. அடுத்த ஆர்டர் போட்டானுங்க. இங்கே 25 ரூபா ஆர்டரு. இந்த டைம்லலாம் இவ்வளோதாங்க வரும். 4 கிலோமீட்டருக்கு 20 ரூபா. இங்கேருந்து இந்த தியோபுரம் போகிறதுக்கே ரொம்ப தூரம் ஆகும் போல். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்குது, 1.5 மணி நேரம் இருக்குது. சாரி, 4:30, 5:30, 6 2.5 hours இருக்குது. 2.5 hours 4:30 1.5 hours இருக்குது. ஏய், இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். 7 o'clock தான் பீக் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சர்ஜியாக ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நல்ல ஆர்டர்ஸ் வரும், ஏர்னிங்ஸ் வரும். இப்போ ஆர்டர்ஸ் நம்ம சேர்த்து வச்சுப்போம். ஸோ 21 ஆர்டர் பார்க்கணும்ல, டார்கெட் முடிச்சு விட்ருவோம். டார்கெட் முடித்தா கொஞ்சம் அமௌண்ட் வரும், பார்க்கலாம். பார்த்தேலா இந்த டிராஃபிக்காகலாம் சூனாப்பானை வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பேசுகிறேன், எல்லார்ட்டையும் பேசுகிறேன். போக்குவரத்து சுகாதாரத்துறையா சுகாதாரத்துறையா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான், ஒரு தலைவன் இருக்கிறான். இங்கே தான் இருக்கா? ஆனால் ப்ரோ மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈவினிங் வந்து ஸ்நாக் பீக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு கட்ஸு வேணும், ஒரு மனசில் ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இவனுங்க 7 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டருக்கு மினிமம் 20 ரூபா தான் போடுறானுங்க. இப்போ பாருங்கள், 6 கிலோமீட்டருக்கு, ஆமாம் 5.5 கிலோமீட்டருக்கு 20 ரூபா. ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே டின்னர் பீக்கு அண்ட் லஞ்ச் பீக் மட்டும்தான் ஓட்டுவேன். எப்போவுமே டின்னர் பீக் மட்டும் தான் ஓட்டுவேன். அதிலே முன்னாடியெல்லாம் வந்துட்டு 1500 1000 ரூபா அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ணிடுவேன், அந்த இன்சென்டிவ் எல்லாமே சேர்த்து. ஆனால் இப்போலாம் 1 டே ஃபுல்லாக ஓட்டினாவே மீன் டின்னர் பீக்கும் லஞ்ச் பீக்கும் மட்டும் பார்த்தாவே அந்த பார்ட் டைமோட ஏர்னிங்ஸ் அப்படியே வருது. ஸோ இவனுங்க என்ன கால்குலேஷனில் போடுறானுங்க எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸ்விக்கியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இன்சென்டிவ் வச்சு தான் உங்களோட எல்லாமே வரும். நீங்கள் இன்சென்டிவ்க்கு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் தான். நீங்கள் இன்சென்டிவ் இல்லாமல் பார்ட் டைமில் ஓட்டுறதுக்கு இந்த 3 to 5 அந்த மாதிரிலாம் ஓட்டுறதுக்கெலாம்
நம்மளுக்கு தான் உடம்பு வலியும் வரும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோலும் வீணாகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்ட் டைமாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்று லஞ்ச் பீக்கும் டின்னர் பீக்கும் பார்க்கணும். இல்லை ஐ மீன் நான் வீக்கெண்டில் சொல்கிறேன், வீக்கெண்டில் நீங்கள் பார்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் வீக்கெண்ட் ஆச்சுன்னா லஞ்ச் பீக்கும் டின்னர் பீக்கும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன விளாக் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்விக்கியா ஜொமேட்டோவா இல்லை வந்துட்டு ரேப்பிடோவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த விளாக் எடுத்து போடலாம். இனிமேல் வந்துட்டு நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு, டெய்லி இல்லைனாலும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நான் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்களேன், நோ பார்க்கிங், அப்படியே டோ பண்ணிடுவாங்களா பலூன் வச்சு. பாருங்க, பலூன் போட்டிருக்காங்க. நம்ம லொக்கேஷன் வந்துட்டேன். அந்த 1266 அந்த ஆமாம். சரி, ஓகே. ஓகே. இங்கேயா? இங்கே தானே 1266 போட்டிருக்கேன், அங்கே கூப்பிட்றாங்க. ஆமாம், அங்கே போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரூபா 7 ரூபா வெயிட்டிங் சார்ஜு. ஓய், 6 கிலோமீட்டருக்கு 58 ரூபா. இங்கேருந்து வடபழனி முருகன் கோயிலுக்கிட்ட போவோம். 6 கிலோமீட்டருக்கு 58, அரை மணி நேரம் கழித்து இந்த பிக்கப் போடுறான். பாருங்களேன், 3 மணிக்கு 4 மணிக்கு நான் காமிச்சேன் மழை வர்ற மாதிரி இருக்குது வானம்னு. இப்போ பாருங்களேன், வெயில பாருங்களேன், சன்செட்டு எவ்வளோப்பா, எவ்வளோ இதுவாக இருக்குது. இந்த பொண்ணுங்களையும் வானத்தையும் நம்பக்கூடாது. 3 நாளாக அப்படியே இருட்டி போய் கிடந்துச்சு சென்னையில். இப்போ வரும் அப்போ வரும் மழை வரும் பார்த்தா ஒரு டைம் கூட வரல. இத்தனைக்கு நான் 3 டைம் வந்துட்டு ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போனேன், அப்போலாம் வரல. இன்றைக்கி எங்கடா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு அது அன்னைக்கு நைட்டே வந்துச்சு மழை. ஏன்னா வெறுப்பு, சரியான வெறுப்பாயிடுச்சு, என்னடா அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதான் இந்த வானத்தையும் பொண்ணுங்களையும் நம்பவே முடியாது. ஹைஸ், இங்கே பாருங்களா, யானை நிற்கிது. பொண்ணை பார்க்காத ஒரிஜினல் யானையா? எப்படி நிற்கிது பாருங்களேன். பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. கைஸ், டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆச்சு. டின்னர் பீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பெட்ரோல் வேறு இல்லை, போயிட்டு ஃபியூல் போட்டுப்போம். இது வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னா 9 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 13 ஆமாம் 13 ஆர்டர் பார்க்கணும். முடியுமா 13 ஆர்டரு? முடிஞ்ச அளவுக்கு 10:30க்குள்ளே ஓட்டணும். அதுக்கு மேலே 11 o'clock ஓட்டணும். இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சுத்தம் ஸ்நாக்ஸ் பீக்கில் ஓட்டின மாதிரி தான் ஆகிடும். 20 ரூபா 30 ரூபான்னு ஆகிடும். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நிறையா ஆர்டர் போடுங்க. ஸ்விக்கி மாமா, ஸ்விக்கி தாத்தா, போட்டு விடுங்க. இன்ன வரைக்கும் ஆர்டர் வரல. ஆர்டர் ஏர்னிங்ஸ் வேறு கம்மியாக இருக்குது. முடியுமான்னு தெரில. இன்னும் 15 ஆர்டர் பார்க்கணும். ஆமாப்பா, 24 ஆர்டரு, 15 ஆர்டர் பார்க்கணும். போய் ஃபியூவல் போட்டுருவோம். இந்த இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. 3 லிட்டருண்ணா. ஜிபேண்ணா.
ஃபியூவல் போட்டாச்சு, 303 லிட்டர் போட்டாச்சு ஆல்ரெடி. இது வரைக்கும் பாருங்கள் 74 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு இருங்க, ஒரு ஆர்டர் வந்துருக்கு, அதை பிடிச்சிப்போம். 20 ரூபா ஆர்டரு, 2 கிலோமீட்டருக்கு 20 ரூபா பேட்ச் ஆர்டரு. வாவ், இந்த மாதிரி பேட்ச் ஆர்டர் போட்டால் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் கைஸ். வெரி குட் ஸ்விக்கி. இது வரைக்கும் 74 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 74 கிலோமீட்டருக்கு எவ்வளோ? 630 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இந்த 2 பேட்ச் ஆர்டரை முடிச்சுட்டு இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். போகலாம் கைஸ். 2 ஆர்டரும் பிக்கப் பண்ணியாச்சு. 2 ஆர்டர் பெரிய ஆர்டரு பேக்கில் இருக்குது. ஸோ வாங்கி ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணப்போ இந்த பேக் வாங்கினது இன்றைக்கி தான் யூஸ் ஆகிருக்குது. தேங்க்யூ. கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டும் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பேக் யூஸ் ஆகுதுங்க. 14 ரூபா கைஸ். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20. நான் இன்ஸ்டாமார்ட்டுக்கு 9:10க்கே வந்துட்டேன். சாரி 9 மணிக்கே வந்துட்டேன். அவ்வளோ நேரம் 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு திருப்பி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு, ஆர்டர் கேன்சல் ஆகலை, அது ஸ்கேன் பண்ண போகிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டரே காட்டலை. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு 9:18க்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதையும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்க. என்னன்னு தெரியல. இன்றைக்கி ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. நானும் இந்த டார்கெட்டை முடிக்கலான்னு பார்த்துட்டு அதனால தான் கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சீரியஸாக ஒர்க் பண்ணேன். 16 ஆர்டர் பார்த்துருக்கேன். கவுண்ட்டில் 17 ஆர்டர் காட்டுது. 930 ரூபா தான் இவ்வளோ நேரம் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ லாகின் ஹவர்ஸ் பாருங்களேன், 9.25 மணி நேரம். எனக்கு ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பீக் டைம் வேறு முடிய போகுது. மணி 9:20. இன்னொரு 40 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் கைஸ். இருக்கிற டென்ஷனில் விட்டுட்டு போக போகிறேன் பாருங்கள். இப்போது 10:30 மணிக்கு முடிச்சுட்டு நான் பாட்டு கிளம்ப போகிறேன். அதுதான் பண்ண போகிறேன். இப்போது ஆர்டரும் வரல, ஒன்றும் வரல. இருந்து வேஸ்ட்டு தான் ப்ரோ. ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம நேரம் வந்திருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன். காலையில் சர்ஜ் போட்டிருந்தானுங்க. அதில் அது ஆன் பண்ணியிருக்கேன். அது தெரியல, நான் பார்க்கல. காலையில் இது இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் பார்க்கல. நானும் பார்க்கல. ஈவினிங் தேவையில்லாமல் நான் வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிக் ஓட்டியிருந்துருக்க மாட்டேன். மார்னிங்கே ஓட்டியிருந்துருக்கணும். மார்னிங்லேருந்து ஸ்நாக்ஸ் பிக்கு முடிச்சுட்டு தேவையில்லாமல் ஸ்நாக்ஸ் பிக்கை ஆன் பண்ணி விட்டு மார்னிங்கே ஓட்டியிருந்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டேன். நானும் கவனிக்கல கைஸ். 30 ரூபா ஆர்டருக்கு 40 மினிட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணி இன்ஸ்டாமார்ட்லேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பாருங்கள். சத்தியமாக வெறுப்பேற்றுறானுங்க ப்ரோ. காலையிலேருந்து 11 மணிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். அவனும் உட்கார வச்சு ஓட்டுறான். ஒவ்வொரு ஆர்டருக்கும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிரேக்கு. ஒரு ஆர்டர் கூட ஒழுங்காக கொடுக்கல. இவ்வளோ டைம் வேஸ்ட்டு. எத்தனை அங்கே ஒரு 40 நிமிஷம், மத்தியானம் ஒரு 40 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 20. இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. இந்த 2 மணி நேரத்துக்கு எத்தனையோ பிக்கப் கொடுத்துருக்கான். அந்த ரேப்பிடோக்கு பிரித்து கொடுக்குறான் ப்ரோ. அதான் ப்ரோ வெறுப்பு. இதுக்கு தனி எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டைஅப் தான் பண்ண போகிறானுங்க ரேப்பிடோவும் ஒன்றும் ஃபுட் டெலிவரியில். பிரித்து ரேப்பிடோவுக்கும் உனக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி ப்ரோ உங்களுக்கெல்லாம் வரும்? எவ்வளோ நேரம்? 10 மணி நேரம் ஒர்க் பண்ணி வெறும் 950 ரூபா தான் ஏர்னிங்ஸே வந்திருக்குது. கூப்பிட்றானுங்க சண்டே சாட்டர்டே வந்துட்டு சர்ஜரிக்கு வா லாகின் பண்ணு, நிறையா சம்பாதிக்கலாம் வா அப்படின்னு. ஆனால் வந்த ஒரு ஹேரை கூட காணோம். ஆர்டர் நல்லா பிரித்து விட்றான் ரேப்பிடோவுக்கும் இங்கேயும். நான் எதுக்குன்னே பாருங்களேன், ஒரு நாள் ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி மட்டும் ஆன் பண்ணி ஓட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்கு பாருங்கள் இவ்வளோ வருதுன்னு. சீரியஸ்லி அதில் நிறையா தான் வரும். 17 ஆர்டர் பார்த்துருக்கேன். ஆனால் உட்கார வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி போடுறான். நல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கான் ப்ரோ ஆப்பை. சைன் டீட்டா காஸ்ட் டீட்டாலாம் போட்டு நல்லா வச்சுருக்கிறான். கொடுக்குற ஆர்டர் கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டான். சரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறியே,
வெயிட் பண்ண வச்சுட்டு கூட அந்த கொடுக்குற ஆர்டர் கூட நல்ல அமௌண்ட்டுக்கு கொடுக்க மாட்டான். கொடுக்குறான் 40 ரூபா 50 ரூபா 80 ரூபான்னு. அவன் சைடு இழுத்துட்டான் எல்லாரையும், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இழுத்துட்டான். இழுத்து ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இழுத்து இப்போ செட் ஆஃப் ஒர்க்கர் வச்சுட்டான். இங்கே இருந்தால் தான்டா உனக்கு வேலை, இங்கே இருந்தால் தான்டா அடுத்து உனக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே என்ன ஆனாலும் விட்டுட்டு யாருமே போக மாட்டாங்க. ஸோ அவனும் எவ்வளோ கொடுக்குறானோ அதை பார்த்துட்டு பாவம் காலையிலேருந்து நிறைய பேர், நான் இன்றைக்கி ஒரு நாள் வேலை பார்க்குறதுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது. அவன் வந்துட்டு மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் 24 மணி நேரம் கூட ஓட்டிகிட்ருக்கான். பாவம் அவனோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் டெய்லி. இத்தனைக்கு இன்றைக்கி சண்டே வேறு. நார்மல் டேஸ்லலாம் எப்படி இருக்கும்? நான் நார்மல் டேஸ்லலாம் ஓட்டி பார்த்துருக்கேன். என்னக்கா கருவாடு குழம்பா? அப்படியா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். கைஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி நேரம் லாகின்ல இருந்திருக்கோம். 17 ஆர்டரு 959 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 18 ஆர்டருக்கு 270 இன்சென்டிவாவது 10:30க்கு முடிச்சா தான் வரும். ஸோ அது வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டர் தான் நான் பார்ப்பேன். ஒரே ஒரு ஆர்டரை மட்டும் மெதுவாக ஓட்டி 10:30 வரைக்கும் ஓட்டி அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். இன்றைக்கி 2000 ஏர்ன் பண்ணணும். இதுதான் நம்ம சேலஞ்ச். தூக்குறோம் இன்னைக்கு. ஆமாம் ப்ரோ, இங்கே பாருங்கள் 18 ஆர்டரில் இருந்து இன்னும் எத்தனை ஆர்டரு? இன்னும் 6 ஆர்டர் பார்க்கணும். 6 ஆர்டர் பார்க்கறது எப்படியும் கரெக்டாக 2 மணி ஆகிடும். 1 மணி 2 மணி ஆகிடும். சர்ஜும் போட மாட்டானுங்க. கைஸ் ஃபைனலி ஆர்டர் வந்துருச்சு. ஆர்டர் பிக்கப் பண்ண வந்துட்டோம், பக்கத்தில் தான். இந்த ஆர்டரை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக டெலிவரி பண்ணிட்டு 10:30க்கு ஆஃப் பண்ணிட்டு போடா உனக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கைஸ் அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த வீடு தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. சொல்லி போடா ஸ்விக்கி உனக்கு ஒரு கும்பிடு, போ ஆஃப்லைன், கோ ஆஃப்லைன். ஓகே காய்ஸ், ஸோ இவ்வளோ தான் விலாக் இன்னைக்கு. ஸோ நம்ம ஒன்று நினச்சி வந்தோம், ஆனால் ஸ்விக்கி மாமா இவ்வளோ பண்ணிட்டான் நம்மளை. 1000 ரூபாயே தொட விடலங்க. கிட்டத்தட்ட 1500 ரூபா வந்தால் கூட சரி ஓகேடா ரொம்ப நல்லதுடா அப்போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். 1000 ரூபா கூட தொட விடலை. டோட்டலாக எல்லாமே சேர்த்து இன்சென்டிவ் இல்லாமல் 979 ரூபா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் 500 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி 100 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடுங்க. ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் தம் பிரிண்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் டங்குன்னு அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். அண்ட் தென் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடுங்க. ஃபோன் பேசிகிட்டே பைக் ஓட்டாதீங்க, சாங் கேட்டுக்கிட்டே பைக் ஓட்டாதீங்க. சாங் ஓட்டினாலும் மினிமலாக சவுண்டு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலாம் நீங்கள் எதுவும் வைக்க வேணாம். ஸோ நம்மளாலையும் பிரச்சனை வரக்கூடாது, நம்மளும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. ஸோ கைஸ், ஸோ டாடா, பாய் பாய், குட் நைட், லவ் யூ all, டாடா, பாய் பாய், குட் நைட் டு ஆல், பாய்.